நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்காக எங்களுடைய இயக்குனர் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக நான் அதை கருதுறேன். மற்றபடியாக இயக்குனர் சொன்னீங்க தான் நாங்கள் எங்களுடைய டீம் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. எனக்கு எழுதுவதற்கும் கூட ரொம்ப ஒரு உற்சாகத்தை தந்தது எங்களுடைய டீமுடைய ஒரு ஒற்றுமையும் பழக்க வழக்கங்களும் அப்படின்ட்டு நான் தருவேன். மற்றபடி அவர் இயக்குனர் என்கிட்ட அந்த சீனோட சிச்சுவேஷனை என்கிட்ட சொன்னாங்க. சொன்னோன்னா நான் ஒரு பாடலை எழுதி கல்லு குளம் வெட்டி ராமன் குளிச்சதும் ஆதி குடிகிறதன் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதி கவிதைகளாக அதை எழுதி நான் என்னுடைய இசையமைப்பாளர் வேர்சங்கர் சொல்லுவோம். எனக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு அவரை பிடிக்கும். என்னன்னா எந்த விதமான ஒரு தலைக்கணமும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ரொம்ப ஒரு நட்பு ரீதியாக என்கிட்ட எங்க எல்லாத்தையும் குறிப்பாக என்கிட்ட நாங்கள் ரெண்டும் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு இது இருந்ததுனால சொல்கிறேன். ரொம்ப நட்பு ரீதியாக என்கிட்ட பழகி என்கிட்ட அந்த கவிதை வரிகளை வாங்கி அவர் அதுக்கு மெட்டமைச்சார். மெட்டமைச்சுன்னா ரொம்ப ரொம்ப டாப்பாக இருந்தது. நான் அது ரொம்ப அருமையாக அதை டியூன் போட்டாங்க. அதுக்கு அப்போ எனக்கு ஒரு சின்ன பயமா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே தெரு நாடகங்களையும் நிஜ நாடகங்களையும் அந்த இதுகளெல்லாம் பாடி நாடகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சினிமாவில் நம்ம பாட போறோம்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்னதாக இருந்தப்போ எனக்கு தைரியத்தை கொடுத்து இல்லை நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கமளித்தது வேர்சங்கர் சுகவனம், கமலக்கண்ணன் இயக்குனர் எல்லாரும். ஆனால் வேர்சங்கர் சுகவனம் எனக்கு ரொம்ப அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஏற்கனவே நான் அவருடைய இசையோட பாடல் நான் கேட்டிருக்கிறேன். மாயமா போகாதடா அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடல் அவர் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு.